சரி, இன்னைக்கு டாபிக் வந்து சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன் அப்படின்னா when a particle moves in a plane such that its distance from a fixed point remains constant அப்படிங்கிறாங்க. அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட் வந்து சென்டர் ஓ, டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு சர்க்கிள் இதில் இதுதான் சென்டர் ஓ, ஒரு பார்ட்டிக்கல் இங்கே வந்து இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை பொறுத்து இதை வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இது ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா இதுதான் வந்து நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் இந்த பார்ட்டிகளுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதை தான் நம்ம வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரியா? அடுத்து ஆங்குலர் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்குலர் பொசிஷன்னா என்ன? நார்மலாக நம்ம லீனியரில் வந்து பொசிஷன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? ஒரு ஒன் டைமென்ஷனல் மோஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இந்த ஒன் டைமென்ஷனல் மோஷனில் வந்து நான் பொசிஷன் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? ஒரு லைன் இருக்கும், இந்த லைனில் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும் 0 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 0க்கு ரைட் சைடில் இருந்தால் பாசிட்டிவில் பொசிஷன் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருந்தால் நெகட்டிவில் பொசிஷன் இருக்கும். இது ஒன் டைமென்ஷனில். 2 டைமென்ஷனில் என்ன செய்வோம்? ஒரு பிளேன் இருக்கும், இந்த பிளேனில் என் பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இதை வந்து எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி இதுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் போட்டுட்டு xi கேப்பு ப்ளஸ் yj கேப் அப்படின்னு சொல்லி இதனோட பொசிஷனை சொல்லுவோம். இங்கே வந்து ரெஃபரன்ஸ் வந்து இந்த ஒய் ஆக்சிஸும் இந்த எக்ஸ் ஆக்சிஸும். ஒன் டைமென்ஷனில் ரெஃபரன்ஸ் வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ். சரியா? இப்போ இதே இது ஆங்குலர் பொசிஷன் அப்படின்னா என்னோட பார்ட்டிக்கல் உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து என்னோடய சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து வரைவேன். திஸ் இஸ் ரெஃபரன்ஸ். இந்த ரெஃபரன்ஸ்லேருந்து என்னோட பார்ட்டிக்கல் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது, தீட்டா. இதை தான் வந்து ஆங்குலர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெஃபரன்ஸ் லைன். இந்த ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் வந்து சப்டெண்ட் ஆகிருக்கோ அதை தான் வந்து நம்ம ஆங்குலர் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னோடய பார்ட்டிக்கல் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது, சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல என் பார்ட்டிக்கல் இருக்குது. இது என்னோடய ரெஃபரன்ஸ் லைன். சே தீட்டா 1 அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது, இனிஷியலாக இந்த இடத்துல இருக்குது. சே t = 0ல் இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து என்னோடய பார்ட்டிக்கல் வந்து இங்கேருந்து இங்கே மாறிடுச்சு, தீட்டா 2க்கு வந்து மாறிடுச்சு. t = say some t dash அல்லது t dash = t அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது ஆங்கிள் ரொட்டேட்டட் பை த பொசிஷன் வெக்டார் எவ்வளோ, இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஃபைனல் பொசிஷன், அதான் வந்து உங்களுடைய ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். டெல் தீட்டா = தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 அப்படின்னு சொல்கிறோம். தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1. இது இங்கேயே ரொட்டேட் ஆகலாம், இல்லை இங்கேருந்து இங்கேயே ரொட்டேட் ஆகலாம், எப்படி வேணால் ரொட்டேட் ஆகலாம். இந்த குவான்டிட்டி பேர் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. இது வந்து நம்மளுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி, இதுக்கு டைரக்ஷன் கிடையாது. ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபைனைட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஃபைனைட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ இதே இது இன்ஃபைனைட்சிமல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபைனைட்சிமல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இன்ஃபைனைட்சிமல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைன்யூட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். அதாவது இப்படி சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பேர் டி தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஆங்கிளை, சின்ன ஆங்கிளை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர்த்து இந்த பெரிய ஆங்கிளை எடுக்கக்கூடாது. இதுக்கு பேர் இன்ஃபைனைட்சிமல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே இருந்தால் பாசிட்டிவ், ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருந்தால் நெகட்டிவ்ங்கிற மாதிரி சொல்லுவோம் நம்ம. இதுவும் டி தீட்டா தான். இந்த இன்ஃபைனைட்சிமல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து டைரக்ஷன் இருக்குது. அந்த டைரக்ஷன் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சு கண்டுபிடிப்போம். அது நம்ம யூடியூப்லேயே வீடியோ இருக்குது, அது நம்ம பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த இன்ஃபைனைட்சிமல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வெக்டார் குவான்டிட்டி. இதை மறந்துடக்கூடாது, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்லேயே ஃபைனைட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இன்ஃபைனைட்சிமல் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி தீட்டா. இது வெக்டார் குவான்டிட்டி, இது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஞாபகம் வச்சுக்கணும். இதனுடைய டைரக்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அடுத்து ஆங்குலர் வெலாசிட்டி.
ஆங்குலர் வெலாசிட்டியில் ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது வந்து ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னா ஒமேகா ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். ஒமேகா ஆவரேஜ் இது வந்து டோட்டல் angle of rotation by total time taken. The total angle of rotation அப்படிங்கிறது வந்து theta 2 minus theta 1, அதாவது del theta இப்போ பார்த்தோம்ல அதான் t2 minus t1 which is nothing but del theta by del t, average angular velocity. லீனியரில் நம்ம ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன சொல்லுவோம், v average is equal to del v by del t அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே del theta by del t. இது வந்து நம்மளுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னா நம்மளுக்கு del thetaங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், ஃபைனைட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி நீங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகே, இப்போ இதை வச்சு ஒரு கொஸ்டின். பார்ட்டிக்கல் மூவ்ஸ் ஃப்ரம் ஆங்குலர் பொசிஷன் 30 degree to 90 degree in 3 seconds. Full stop. Determine its angular speed in radian per second அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரேடியன் per second ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிறணும். 360 degree is equal to 360 degree is equal to 2 pi radians அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 1 degree is equal to 2 pi by 360 which is pi by 180 அப்படின்னு சொல்லுவோம். 1 degree is equal to pi by 180. இப்போ இதை வந்து ரேடியன் per secondல கேட்டிருக்கனால டிகிரியை போகிறோம் pi by ரேடியனுக்கு மாற்றுறேன். ஸோ 30 degree அதை வந்து எப்படி எழுதலாம், ரேடியன் per secondக்கு மாற்றணும்னா 30 into pi by 180. ஸோ ரெண்டே கேன்சல் பண்ணிங்கன்னா 6 times pi by 6 radians அப்படின்னு சொல்லி வரும். எகெயின் 90 டிகிரியை வந்து நீங்கள் ரேடியன் per secondக்கு மாற்றுறீங்க. 90 into pi by 180 which is equal to pi by 2 radians அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து டிட்டர்மைன் ஆங்குலர் ஸ்பீட் இன் ரேடியன் per second அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்குலர் ஸ்பீட் அல்லது ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் நம்ம வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு theta 2 minus theta 1 divided by t2 minus t1 which is nothing but pi by 2 minus pi by 6 divided by 3 seconds. 3 minus 0 3 seconds. ஸோ இது காமனாக எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 3 pi by 6 divided by 3 which is equal to மேலே போச்சுன்னா 3 கேன்சல் ஆயிருமா, சரி 3 pi minus 5 வரும். ஸோ இது 2 pi by 6 அப்படின்னு சொல்லுவோம் divided by 3. ஸோ which is equal to pi by 9 radian per second அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிகிரியிலேருந்து ரேடியன் per செகண்டாக மாற்றணும் அப்படின்னா pi by 180ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ரேடியன்லேருந்து டிகிரி கொண்டு வரணும் அப்படின்னா 180 by பையால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது போகிறதுக்கு முன்னாடி கைனமேட்டிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன், அதாவது நம்மளுக்கு லீனியர் மோஷனில் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வி ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து del v by del t அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ்க்கு கொண்டு வருவோம். இன்ஸ்டன்டேனியஸ் எப்படி கொண்டு வருவோம்னா அதை வந்து லிமிட்டு del t டென்ஸ் டு 0 இந்த del v by del t அப்படின்னு போட்டோம்னா del v by del t போட்டோம்னா நம்மளுக்கு dv by dt கிடைக்கும். இதுதான் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு வந்து லீனியர் கைனமேட்டிக்ஸில் வந்து பார்த்துருப்போம். இங்கே வந்து சர்க்குலர் மோஷன் கைனமேட்டிக்ஸில் வந்து அதே இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ஸ்டன்டேனியஸ் கூட வச்சுக்கோங்க. லிமிட்டு del t டென்ஸ் டு 0 del theta by del t அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு d theta by dt அப்படின்னு வந்து கொடுக்கும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் d theta by dt. ஸோ இந்த d theta அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி நம்மளுக்கு வந்து வெக்டார் குவான்டிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டியும் நம்மளுக்கு வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். A particle has its angular position varying with the time t as theta equal to 2t square plus t, where theta is in radians, t is in seconds. Determine instantaneous angular speed at t equal to 2 seconds. Instantaneous angular velocity அல்லது angular speed. Circular motionல angular speed angular velocity எல்லாம் ஒன்று தான். Instantaneous angular velocityக்கான ஃபார்முலா வந்து d theta by dt அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்க கொடுத்துருக்கிறது theta equal to 2t square plus t. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி d theta by dt is equal to, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 4t plus 1 அப்படின்னு சொல்லி வரும். அட் t equal to 2 seconds நம்மளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ அட் t is equal to 2 seconds உங்களோட இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு, அதாவது ஒமேகா இன்ஸ்டன்டேனியஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 into 2 plus 1 which is
9 radian per second. 9 radian per second. Okay. Next question. Angular position of line of disk of radius r equal to 6 centimeter is given theta equal to 10 minus pi t plus 4t square radian. The average angular speed between 1 and 3 second is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் ஆங்குலர் ஸ்பீட் அப்படிங்கிறாங்க. ஆவரேஜ் ஆங்குலர் ஸ்பீடுக்கு ஃபார்முலா வந்து தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 டிவைடட் பை T2 மைனஸ் T1. நான் முடித்தோன்னே இந்த கம்ப்ளீட் இதை வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃபாகவே கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் நோட்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுங்க, அடுத்தடுத்து கவர் பண்ணுறேன். இதை அப்படியே பிடிஎஃபாக வச்சு நோட்ஸ் பின்னாடி எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ தீட்டா 2 மைனஸ் தீட்டா 1 டிவைடட் பை T2 மைனஸ் T1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தீட்டா 2 என்ன அப்படின்னா, தீட்டா 2 1 செகண்டில், சாரி தீட்டா 1 தீட்டா 2 ரெண்டுமே கண்டுபிடிக்கும். தீட்டா 1 1 செகண்டில் இருக்கும்போது அட் t இஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட் தான் தீட்டா 1, விச் இஸ் நத்திங் பட் 10 minus pi into 1 plus 4 into 1 square is equal to 9 radians வரும். அதே மாதிரி theta 2 வந்து t is equal to 3 secondsல தான் இருக்கும், which is equal to 10 minus pi into 3 plus 4 into 3 square. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 31 radians அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஒமேகா ஆவரேஜ், அதாவது ஆவரேஜ் ஆங்குலர் ஸ்பீட் is nothing but 31 minus 9 divided by 3 minus 1 is equal to 22 by 2 11 radian per second அப்படின்னு சொல்லுவோம். 11 radian per second. Okay. And அடுத்து இது பார்க்குறதுக்கு முன்னாடி angular acceleration alpha, angular acceleration alpha, angular acceleration alpha அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுக்கு வந்து நம்ம அதாவது let omega 1 and omega 2 be the positions, sorry, be the angular velocity at t1 and t2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். அப்போ ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆவரேஜ் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரெண்டும் பார்க்க போகிறோம். ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 டிவைடட் பை t2 மைனஸ் t1 which is equal to del omega by del t அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன், இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். அதே இது லிமிட் del t tends to 0 அப்படியெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் d omega by dt அப்படின்னு சொல்லி வரும். இந்த d omega by dt வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இஸ் d ஸ்கொயர் by dt. ஓகே. எப்படி நம்ம வந்து ஆக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் லீனியரில் வந்து dv by dt அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இந்த dv by dt வந்து d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர்னு எழுதுகிறோமோ அதே மாதிரி ஆங்குலரில் நம்ம எப்படி எழுதுவோம். அதே மாதிரி லீனியரில் வந்து ஆவரேஜ் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு del v by del t அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகே. அதே மாதிரி இந்த லீனியர்லேயே நான் இன்னொரு ஃபார்முலா வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து சொல்லியிருக்கிறேன். அதாவது dv by dt அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். இதில் நான் என்ன பண்ணுறேன், மேலையும் கீழையும் பொசிஷனால் மல்டிப்ளை பண்ணுறேன். பொசிஷனால் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ds by dt அப்படிங்கிறது வந்து வெலாசிட்டியாக வந்துடும். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு இந்த ds by dtக்கு பதிலாக வெலாசிட்டி dv by ds அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப், அதாவது ஆக்சலரேஷன் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபார்முலா. இப்போ இதே இது ஆங்குலருக்கு கொண்டு வரணும்னா சேம் d omega by dtயில் is equal to d omega by dt multiplying by d theta and d theta. இதில் இந்த d theta by dt அப்படிங்கிறது வந்து ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ which is nothing but alpha instantaneous is omega d omega by d theta. இதே மாதிரியே இது பேரலாக நீங்கள் லீனியர் கைனமேட்டிக்ஸையும் சர்க்குலர் கைனமேட்டிக்ஸையும் பேரலாக படிச்சுட்டே வந்துடும். ஓகே. அதே மாதிரி நம்ம லீனியர் கைனமேட்டிக்ஸ், அதாவது கைனமேட்டிக்ஸ் 1D 2Dயில் வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய
கைனமேட்டிக் ஈக்குவேஷன், அதாவது கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, v is equal to u plus at, s is equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 3 ஈக்குவேஷனுமே எப்போ சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த 3 ஈக்குவேஷனும் அப்ளிகபிள். அதர் தென் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படிங்கிற போது இது அப்ளிகபிள் கிடையாது. அதே மாதிரி தான் சர்க்குலர் மோஷனில் இஃப் ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட், ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட், ஜென்ரலாக ஏ வந்து 0வாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லீனியர் மோஷனில் ஏ வந்து 0வாக இருந்துச்சுன்னா அந்த மோஷன் வந்து நீங்கள் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சலரேஷன் 0வாக இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே ஆல்ஃபா 0வாக இருந்தால் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன், இஃப் ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா விக்கு பதிலாக ஃபைனல் வெலாசிட்டி, ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி by initial angular, which is equal to initial angular velocity plus acceleration into t, v is equal to u plus at அப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி s is equal to ut plus half at square வந்து displacement, which is equal to angular displacement theta, initial velocity into time plus half, இது ஒமேகா நாட்டுன்னு கூட சொல்லிக்கலாம், நான் ஐன்னு வச்சுக்கிறேன், half alpha t square. இந்த ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி v square equal to u square plus 2as, omega f square is equal to omega I square plus 2 alpha theta அப்படின்னு வந்து இப்படி சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸுமே எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா, when your alpha is constant, கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் சம் சால்வ் பண்ண முடியும். அதர் தன் திஸ் இந்த ஈக்குவேஷன் அப்ளிகபிள் கிடையாது. கொஸ்டின்லேயே மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். A particle starts with angular speed of 2 radian per second. Determine its angular speed and angular displacement till 4 seconds from start if it accelerates at uniform. அப்போ யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ஃபா கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஓகே, அட் த ரேட் ஆஃப் 1 radian per second square. இப்போ இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கிவன் டேட்டா எழுதுங்க. மோஸ்ட்லி கிவன் டேட்டா எழுதினாலே ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். Particle starts with angular speed 2 radian per second. That means omega initial equal to 2 radian per second கொடுத்துருக்காங்க. Determine angular speed and angular displacement ரெண்டுமே கேட்டிருக்காங்க. Till 4 seconds from start அப்படின்றாங்க. அதாவது t equal to 4 seconds அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி alpha is equal to 1 radian per second which is constant அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 radian per second square. ஓகே, இப்போ நம்மளுக்கு கால்குலேட் பண்ணலாம். அதாவது ஒமேகா ஃபைனல் செகண்ட், அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஒமேகா ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் ப்ளஸ் ஆல்ஃபா டி. ஓகே, ஒமேகா ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் வந்து 2 ப்ளஸ் ஆல்ஃபா வந்து 1 இன்டூ டைம் வந்து 4 செகண்ட்ஸ் விச் இஸ் 6 ரேடியன் பர் செகண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒமேகா ஃபைனல் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, அடுத்து தீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஹாஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு, நான் வந்து ஆங்குலர் ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். அதுதான் தீட்டா. தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் இன்டூ டைம் டி ஹாஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். ஒமேகா இனிஷியல்ங்கிறது வந்து 2 இன்டூ 4 ப்ளஸ் ஹாஃப் ஆல்ஃபாக்கு 1, டீக்கு பதிலாக 16. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 8 + 8 16 ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். 16 ரேடியன்ஸ். ஓகே, இதே மாதிரி அடுத்து particle starts from rest accelerating uniformly at π/3 radian per second square. Determine number of revolutions covered by the particle till 6 seconds அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸுக்கு வந்து அடுத்து வருவோம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் கவர் ஆகி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஈஸி. அதுக்கு முன்னாடி என்னென்ன ஈக்குவேஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆக்சலரேட்டிங் யூனிஃபார்ம்லி அப்படின்னு கொடுத்ததுனால ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? கைனமெட்டிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/3 ரேடியன் பர் செகண்ட் ஸ்கொயர், டி ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ்,
அண்ட் ஒமேகா இனிஷியல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் அது வந்து நம்மளுக்கு 0. ஸோ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் இன்டூ டைம் டி ப்ளஸ் ஹாஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இனிஷியல் வந்து நம்மளுக்கு 0 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு π/3 இன்ட்டு டிக்கு பதிலாக 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயருங்கிறது 36, half into π/3 into 6 into 6. So theta equal to 6 pi radians அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிது. சரியா? இப்போது 6 pi radiansன்னு சொல்லி நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதாவது ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். இந்த ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு எத்தனை ரேடியன்ஸ் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 pi ரேடியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு ரெவல்யூஷனுக்கு 2 pi ரேடியன்ஸ். 2 pi ரேடியன்ஸ் வந்து ஒரு ரெவல்யூஷன் கொடுக்குது. சரியா? அப்போ 6 pi ரேடியன்ஸ் வந்து எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் கொடுக்கும்? அவ்வளோதான், சிம்பிள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 2 pi இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 pi இன்ட்டு 1. ஸோ x is equal to 6 pi by 2 pi which is equal to 3 revolutions. ஸோ உங்களுடைய ரெவல்யூஷன்ஸ் வந்து 3 ரெவல்யூஷன்ஸ் தான் உங்களுடைய ஆன்சர். ஸோ 2 pi ரேடியனுக்கு ஒரு ரெவல்யூஷன். அப்போ எத்தனை பை ரேடியனுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? இது ஒன்று. அடுத்து ரிலேஷன் பிட்வீன் v அண்ட் ஒமேகா. ரிலேஷன் பிட்வீன் v அண்ட் ஒமேகா அப்படின்னு சொல்கிறோம். v அண்ட் ஒமேகா அப்படின்னா லீனியர் ஸ்பீட் அண்ட் ஆங்குலர் ஸ்பீட். லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதாவது ஒரு சர்க்குலர் மோஷன் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து லீனியர் ஸ்பீடும் இருக்கும், ஆங்குலர் ஸ்பீடும் இருக்கும். அதாவது இங்கே உங்கள் பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருக்குது, இதுதான் உங்களுடைய ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிருக்கு. t is equal to 0, ரெஃபரன்ஸ்லேருந்து ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கணும். θ டிகிரி ரொட்டேட் ஆகுது, பாயிண்ட் பிக்கு வந்துருக்கு. இப்போது இந்த டிஸ்டன்ஸ் இதை வந்து எஸ்ன்னு சொல்லுவோம், இதை தீட்டான்னு சொல்லுவோம். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஆர்க் ஃபார்முலா. ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ரேடியஸ் ஆர்னு சொல்லி வச்சுக்கலாம், இல்லை ஸ்மால் ஆர்னு சொல்லி வச்சுக்கலாம். ஆர்க் வந்து நம்மளுக்கு ஆர்க் லென்த்து எஸ் டிவைடட் பை ஆர். ஆங்கிள்ங்கிறது தீட்டா. ஸோ தீட்டா ஈக்குவல் டு எஸ் பை ஆர், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன். இதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி போட்டிங்கன்னா ds பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஆர் டி தீட்டா பை டிடி அப்படின்னு வரும். இந்த டி தீட்டா பை டிடி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒமேகான்னு தெரியும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. இந்த டிஎஸ் பை டிடிங்கிறது லீனியர் வெலாசிட்டி வி. ஸோ லீனியர் வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் v is equal to omega r அப்படின்னு சொல்லுவோம். v is equal to omega r. இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, சும்மா இதை புரிஞ்சுக்கிட்டக்காண்டி இதுக்கு ஒரு கொஸ்டின். பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் a circle of radius 2 meter at a constant speed at 10 meter per second. Determine its angular speed அப்படின்றாங்க. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் 10 meter per second அப்படின்னா இந்த ஸ்பீடை சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஆங்குலர் ஸ்பீடு இல்லை, ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றுதுன்னு வச்சுக்கிறோம். 10 மீட்டர் பெர் செகண்டில் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. சரியா? அவங்க கேட்குறது ஆங்குலர் ஸ்பீடு, ஒமேகா வந்து கேட்குறாங்க. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர், வி இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் பெர் செகண்ட்ஸ், வி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆர் ஈக்குவேஷன் வச்சு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் 10 டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 5 ரேடியன் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா கணக்கு. ஓகே, அடுத்து ரிலேஷன் பிட்வீன் tangential acceleration and angular acceleration. Relation between at tangential acceleration, a suffix t tangential acceleration and angular acceleration alpha. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், v is equal to r ஒமேகான்னு இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இதை ஒரு தடவை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t. ஸோ dv by dt is equal to r d omega by dt. இந்த d omega by dtங்கிறது ஆல்ஃபா, இந்த dv by dtங்கிறது tangential acceleration. ஸோ tangential acceleration at is equal to r alpha அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே,
இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின். An electric fan rotates at a constant rate covering 30 revolutions per minute அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட்டை நான் கால்குலேட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். ஆர்பிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? இஃப் ஃபேன் பிளேட் ஆர் 70 சென்டிமீட்டர் வைட், வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் த டிப் ஆஃப் த பிளேட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 30 ரெவல்யூஷன் சுற்றுது. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபேனோட லென்த் வந்து கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் வந்து 70 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அந்த டிப்பில் வந்து எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த வி வந்து நீங்கள் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபேன் வந்து இப்படி இருக்குது. ஓகேவா? இது வந்து 30 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் வந்து கவர் ஆகும். நம்மளுக்கு தெரியும் ஒமேகா அப்படிங்கிறது வந்து ஆங்கிள் ரொட்டேட்டட், அதுதான் தீட்டா டிவைடட் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படிங்கிறது தான் இப்போ கணக்கு. சரியா? இப்போது இது எத்தனை சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 சுற்றுது. நான் உதாரணத்துக்கு n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சுற்றுதுன்னு வச்சுக்குவோம். ஒரு நிமிஷத்துக்கு n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், n ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு n ரெவல்யூஷன்னா ஒரு சுற்றுக்கு 2π ரேடியன்ஸ்னு எனக்கு தெரியும். அப்போது n சுற்றுக்கு 2π, இது கேபிட்டல் என்னன்னு வச்சுக்கோங்க, 2πn டிவைடட் பை 60 அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2πn அப்படிங்கிறது நத்திங் பட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், n டைம்ஸ் சுற்றுச்சுன்னா. இந்த 60 அப்படிங்கிறது 1 மினிட்ல எவ்வளோ நேரம் எடுக்குதோ அதுதான். சரியா? அப்போ இங்கே 30 ரெவல்யூஷன்ஸு பர் மினிட் அப்படின்னு சொன்னதுனால ஃபார் 30 ரெவல்யூஷன்ஸ் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn by 60, அதாவது 2πn by 60 which is equal to 2π 30 by 60 பை ரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஒமேகா அப்படிங்கிறது வந்து பை ரேடியன் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரியா? எனக்கு ஒமேகா கிடச்சிருச்சு. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பீட் அட் த பார்ட்டிக்கல் அட் த டிப் ஆஃப் இட்ஸ் பிளேட், இந்த இடத்துல எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒமேகா தெரியும். சரியா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 70 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தெரியும். அப்போது வி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஆர், வி ஒமேகாக்கு பதிலாக பை, ரேடியஸ் வந்து எனக்கு 70 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ 70 டிவைடட் பை 100 which is equal to 0.75 ஆகும். 0.75. இதை என்ன ஃபர்தராக கால்குலேட் பண்ணிங்கன்னா 22/7 ரெண்டே கேன்சல் பண்ணிங்கன்னா 0.1 which is equal to 2.2 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2.2 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இதில் ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் வந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்பிஎம் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn by 60 அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். The ratio of angular speed of hour's hand and second hand of the clock is அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஆப்ஷன் தரேன். ஏ வந்து 1:1, 1:60, 1:720 and டி வந்து 3600:1. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? ஹவர் ஹேண்டுக்கும் செகண்ட் ஹேண்டுக்கும் ஆங்குலர் ஸ்பீட் ரேஷியோஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து செகண்ட் ஹேண்ட். எனக்கு இங்கே ரெஃபரன்ஸ் வந்து நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன். P is equal to 0, 12லேருந்து சுற்றுதுன்னு வச்சுக்கிறோம் கம்ப்ளீட் ரெவல்யூஷன். சரியா? இப்போது இதனுடைய தீட்டா செகண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு 2π ரேடியன் எடுத்துக்கிறோம். எவ்வளோ நேரத்தில் சுற்றுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டுங்கிறதுனால 60 செகண்டில் சுற்றிடும். ஸோ ஒமேகா எஸ் இஸ் ஈக்குவல் டு 2π/60. அதே இது ஹவர் ஹேண்ட் எடுத்துக்கிடுவோம். இதே ரெஃபரன்ஸாக வச்சுக்கிடுவோம். ஓகே, ஹவர் ஹேண்ட் சிறுசாக இருக்கும். ஹவர் ஹேண்ட் இங்கேருந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கிடுவோம். கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு வந்து 2π ரேடியன்ஸ் இருக்கும். ஸோ தீட்டா ஹவர் ஹேண்ட் இஸ் ஈக்குவல் டு 2π ரேடியன்ஸ். எவ்வளோ நேரத்தில் சுற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுற்றுறதுக்கு 12 மணி நேரம். ஸோ T இஸ் ஈக்குவல் டு 12 மணி நேரம் இன்ட்டு 60 × 60. ஒரு ஹவரில் 60 நிமிஷம், 60 நிமிஷத்தில் 60 செகண்ட். ஸோ எல்லாத்தையும் நான் செகண்ட்ஸுக்கு மாற்றுறேன். ஸோ 12 × 3600. ஸோ ஒமேகா ஹவர் ஹேண்ட் இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை 12 × 3600. இவங்க ரேஷியோ எதுக்கு எதுவும் கேட்டுக்கிறாங்க? ஹவர் ஹேண்டுக்கும் செகண்ட் ஹேண்டுக்கும் கேட்டிருக்கிறாங்க. அப்போது ஒமேகா ஹச் பை ஒமேகா செகண்ட். ஸோ
ஸோ ரெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதாவது 2π/12 இன்ட்டு 3600 இன்ட்டு 60/2π 2π கேன்சல் ஆயிரும். இதே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/720 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 1/720. ஓகே, இதே மாதிரி அடுத்து இந்த கொஸ்டின் இது நீங்களே கால்குலேட் பண்ணிடலாம். மினிட் ஹேண்டுக்கும் ஹவர் ஹேண்டுக்கும் இது ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இதனுடைய ஆன்சர் வந்து 12:1 வரணும். இல்லை வரலைன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதை கால்குலேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின், 2 cars having masses m1 and m2 move in a circle of radii r1 and r2 respectively. If they complete the circle is in equal time, the ratio of their angular speeds ω1/ω2 அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ 2 கார் இருக்குது, 2க்கு வேறு மாஸ் இருக்குது, ரெண்டோடைய சர்க்குலர் பாத்தோட ரேடியஸ் r1 r2ன்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் டைமில் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ ω1/ω2 என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையா? சி ஃபஸ்ட்டு கார் வித் மாஸ் m, ஓகேவா? இதனுடைய தீட்டா வந்து 2π ரேடியன். எவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் டைம் டீன்னு வச்சுக்கிடுவோம். செகண்ட் கார் வித் மாசு m2, இதனுடைய ரேடியஸ் வந்து r2. இது எவ்வளோ நேரத்தில் சுற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு 2π ரேடியன் டி டைமில் சுற்றுது. ஒமேகா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π/t, இங்கேயும் ஒமேகா ஈக்குவல் டு 2π/t. ஸோ இது ரெண்டுக்குமான ரேஷியோ வந்து 1 தான் வரும், 1:1 அப்படின்னு சொல்லி தான் வரும். ஸோ மாசஸ் வந்து ஆங்குலர் வெலாசிட்டியில் இன்வால்வ் ஆகாதுங்கிறத சொல்கிறதுக்கான இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு நீட்டில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து கேட்டிருக்கிறாங்க. மோஷன் இன் பிளேன் 2016 வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் நீங்களே வாசிங்க, ட்ரை பண்ணுங்கள். என்னென்ன கேட்டிருக்கிறாங்க? 2 particles A and B are moving in uniform circular motion in concentric circles of radii RA and RB with the speeds VA and VB. The time period of rotation is same. The ratio of angular speed of A to that of B is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டைம் பீரியட் அப்படின்னு என்னென்னா இதான் ஒமேகா ஈக்குவல் டு 2π/tன்னு சொல்கிறோம்ல, வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டைம் பீரியடுங்கிறது t இஸ் ஈக்குவல் டு 2π/ω, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, 2π/ω. அப்போ இங்கே டைம் பீரியட் வந்து சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது TA இஸ் ஈக்குவல் டு TB அப்படின்னு சொல்கிறோம். TA இஸ் ஈக்குவல் டு TB. தட் மீன்ஸ் 2π/ω A இஸ் ஈக்குவல் டு 2π/ω B. இதுவும் கேன்சல் ஆகிடும். ஓகே, 2π/ω A இஸ் ஈக்குவல் டு 2π/ω B. ஸோ ω/A/ω B அவங்க ரேஷியோஸ் தானே கேட்குறாங்க. ரேஷியோ ஆஃப் ஆங்குலர் ஸ்பீட் ஆஃப் A டு தட் ஆஃப் B. ஸோ ω/A/ω B இஸ் 1/1. ஸோ 1:1 இஸ் யுவர் ஆன்சர். இது வந்து நீட் 2019 கேட்டிருக்காங்க. சாரி, 2019 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, அடுத்து பாருங்கள். இது ஒடிசா நீட் 2019. ஏதாவது ஒரு இந்த வெள்ளங்களும் வந்ததுனால கேன்சல் ஆகி திரும்ப அந்த 19 கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா a particle starting from rest moves in circle of radius r. It attains a velocity of v0 meter per second in nth round. Its angular acceleration will be அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ nth ரவுண்ட் அப்படின்னு சொன்னதுனால நான் இங்கே வந்து இதை வந்து நம்ம செய்வோம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் n ரவுண்ட்ஸ். nth ரவுண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் பார்ப்போம். nth ரவுண்டு டிஸ்டன்ஸ் அது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும்? 2πr × n, இதுதான் அதனுடைய டிஸ்டன்ஸ். சரியா? ஸோ நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கலாம். அதாவது v² இஸ் ஈக்குவல் டு u² + 2as. இந்த ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கிறோம். இதை எடுத்துகிட்டு நம்ம சம் செய்வோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த இனிஷியல் வெலாசிட்டி 0, 2 × ஆக்சலரேஷன் எவ்வளோ போகிறது? 1 minute. 2 × ஆக்சலரேஷன் ஏன்னு வச்சுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த எஸ்ங்கிறதுக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து 2πrn அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். 2πrn அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு v². ஸோ ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு v²
4 pi n r அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். எனக்கு ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர் அப்படின்னு தெரியும். ஏக்கு பதிலாக நான் இந்த மேலே இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணினா எனக்கு என்ன வரப்போகுது, வி, இங்கே இவங்க வி நாட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம வி நாட்டுன்னு வச்சுக்கிறோம். இப்போதைக்கு வீனே இருக்கட்டும். வி டிவைடட் பை வி ஸ்கொயர் டிவைடட் பை 4 pi n r டிவைடட் பை ஆர். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த ஆர் மேலே வந்துச்சுன்னா ஆர் ஸ்கொயர்னு சொல்லி வரும். ஸோ யுவர் ஆப்ஷன் இஸ் சி, வி நாட் பை 4 pi n r ஸ்கொயர். ஸோ இவ்வளோ தூரம் கால்குலேட் பண்ணதை வச்சே நம்ம வந்து இதை ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்த வரைக்கும் சர்க்குலர் மோஷனுடைய ரொம்ப 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 பேசிக். இந்த பேசிக்லாம் தெரியாமல் இருந்தால் சர்க்குலர் மோஷன் அட்டனே பண்ண முடியாது. சரியா? என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலர் பொசிஷன், ஆங்குலர் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆர்பிஎம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ரேடியன் டு டிகிரி, டிகிரி டு ரேடியன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து யூனிட் வெக்டார்ஸ் அலாங் டேஞ்சன்ட் அண்ட் ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். யூனிட் வெக்டார்ஸ் அலாங் டேஞ்சன்ட் அண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சி, மட்டும் ஒரு சர்க்குலர் மோஷன் நடந்துட்டுருக்கு. இதில் இது என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டிலிருந்து என்னோட பார்ட்டிக்கல் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கு. சே தீட்டா அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி. இப்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். அதாவது லீனியர் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி ரேடியஸோட வெக்டார் வந்து இது, லீனியர் வெலாசிட்டியோட வெக்டார் வந்து இது. இது ரெண்டுக்குமே நான் யூனிட் வெக்டார்ஸ் வந்து பார்க்க போகிறேன். யூனிட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு வெக்டார் இப்படி இருக்குது ஏ வெக்டார் அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து ஏ கேப், இதான் யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். இது தீட்டான்னு வச்சுக்கிட்டோன்னா இந்த ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஏ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். இது வந்து ஏ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏ வந்து யூனிட்ங்கிறதுனால ஏ கேப் போட்டோன்னா ஒன்றுன்னு தான் வரும் மேக்னிட்யூட். அதனால் ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா இன் I direction, positive I direction plus sin theta in positive J direction அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரியா? இது வந்து ஜென்ரலாக ஒரு ஏ வெக்டார். இப்போ இதே மாதிரி நம்ம டான்ஜென்ஷியல் வெக்டாருக்கும் ரேடியஸ் வெக்டாருக்கும் வந்து வரைய போகிறோம். அலாங் ரேடியஸ் அண்ட் டான்ஜென்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இஆர் கேப் அப்படிங்கிறது வந்து யூனிட் வெக்டார் அலாங் ரேடியஸ் அண்டு இடி கேப் இது வந்து யூனிட் வெக்டார் அலாங் radius. இது வந்து யூனிட் வெக்டார் அலாங் tangents, அதாவது இந்த வெலாசிட்டி காம்பனன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ ரேடியல் டைரக்ஷனில் என்னுடைய இது எழுத போகிறேன். அதாவது இஆர் கேப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ ரேடியஸ் வெக்டார்னு என்னது? இதுதான் என்னோட ரேடியஸ் வெக்டார். இந்த ரேடியஸ் வெக்டாருக்கு யூனிட் வெக்டார் வரையணும் அப்படின்னா இதுதான் அதனோட யூனிட் வெக்டார். எக்ஸ் காம்பனண்ட்டு இது வந்து அதனுடைய ஒய் காம்பனண்ட். இது தீட்டா அப்படின்னா இது தீட்டா. சரியா? அப்போது இதை வந்து நான் காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிடுவேன். இதை வந்து நான் சைன் தீட்டான்னு சொல்லி எடுத்துக்கிடுவேன். ஸோ இஆர் கேப் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப், பாசிட்டிவ் ஐ கேப்பில் இருக்குது. ஐ கேப்பு காஸ் தீட்டா ப்ளஸ்ஸு பாசிட்டிவ் ஜே கேப்பில் இருக்குது. ஜே கேப்பு சைன் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அதே மாதிரி யூனிட் வெக்டார் அலாங் டேஞ்சன்ட் இடி கேப் இஸ் ஈக்குவல் டு, டேஞ்சன்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. சரியா? இதுக்கு வந்து நம்ம யூனிட் வெக்டார்ஸ் வந்து வரைய போகிறோம் லைக் திஸ். இதுக்கு யூனிட் வெக்டார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு காம்பனண்ட் வரும், அதுக்கடுத்து இது ஒரு காம்பனண்ட் வரும். இந்த ரெண்டு காம்பனண்ட் இதனுடைய யூனிட் வெக்டார்ஸ். ரெண்டு காம்பனண்ட் இதனுடைய யூனிட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இதில் இந்த ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். சி, நம்மளுக்கு என்ன தெரியும்? இது வந்து 90 டிகிரி, கம்ப்ளீட் 90 டிகிரி. இதில் தீட்டா போச்சுன்னா இது 90 மைனஸ் தீட்டா. அதே மாதிரி இது வந்து 90 டிகிரி.
90 மைனஸ் தீட்டா போச்சுன்னா இது தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு காஸ் காம்பனண்ட் ஆகும், இந்த காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு சைன் காம்பனண்ட் ஆகும். எப்பயுமே தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது காஸ் காம்பனண்ட். சரியா? ஸோ அப்போ இந்த டேஞ்சென்ஷியலுக்கு வந்து எப்படி எழுதும் அப்படின்னா மைனஸ் ஐ கேப், இது மைனஸ் ஐ கேப்பில் இருக்குது, மைனஸ் ஐ கேப்பு அது சைன் தீட்டா காம்பனண்ட், சைன் தீட்டா ப்ளஸ் ஜே கேப்பு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது யூனிட் வெக்டார்ஸ் அலாங் ரேடியஸ் அண்ட் டேஞ்சென்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஓகே, இப்போது வெலாசிட்டி இன் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். வெலாசிட்டி இன் சர்க்குலர் மோஷன். சி பொசிஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ இது என்னோடய சர்க்குலர் மோஷன், என்னோடய பார்ட்டிகளோடைய பொசிஷன் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். இது என்னோடய ரெஃபரன்ஸ், இது என்னோடய பொசிஷன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி, பிங்கிறது இதனுடைய பொசிஷன். இது ஓ, இது பின்னு வச்சுக்குருவோம். இப்போ ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு which is nothing but the position vector r vector. So r vector is equal to r cos theta I cap plus r sin theta j cap அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த r vector வந்து தீட்டாக்கு பதிலாக ஒமேகா டின்னு போட்டுக்கிறேன். r vector is equal to r cos omega t I cap plus r sin omega t j cap அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. dr vector divided by dt, இதுதான் வெலாசிட்டி வெக்டார், இஸ் ஈக்குவல் டு காசை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன். ஸோ மைனஸ் இந்த ஒமேகா வந்து முன்னாடி வந்துடும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஆர் ஒமேகா சைன் ஒமேகா டி ஐ கேப் ப்ளஸ்ஸு ஆர் ஒமேகா காஸ் ஒமேகா டி. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா காஸ் ஒமேகா டி, அந்த ஒமேகா வந்து வெளியில் வந்துடும். ஓகே, இப்போது 1 minute. ஸோ மைனஸ் ஆர் ஒமேகா சைன் ஒமேகா டி ஐ கேப், ஆர் ஒமேகா காஸ் ஒமேகா டி ஜே கேப் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா மட்டும் காமன் எடுத்திங்கன்னா மைனஸ் சைன் ஒமேகா டி ஐ கேப் அல்லது தீட்டான்னு கூட வச்சுக்கலாம், ப்ளஸ் ஜே காஸ் ஒமேகா டி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதில் இந்த மைனஸ் சைன் ஒமேகா டி ஐ கேப் ஜே காஸ் ஒமேகா டி அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னு பார்த்துருக்குறோம், யூனிட் வெக்டார் அலாங் டேஞ்சென்ஷியல் வெக்டார். ஸோ அப்போ இந்த வெலாசிட்டி வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம், டைரக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா வி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா இ டேஞ்சன்ட் கேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இ டேஞ்சன்ட் கேப். வெலாசிட்டி வெக்டார் வந்து நம்ம ஆர் ஒமேகான்னு தான் படிச்சிருப்போம். வெக்டார் ஃபார்மில் படிக்கும்போது எந்த டேரக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ டேஞ்சன்ட் கேப் டேரக்ஷனில். இ டேஞ்சன்ட் கேப் என்னன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் சைன் ஒமேகா டி ப்ளஸ் ஜே காஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறதில்ல, அது என்னன்னு மட்டும் பார்த்துக்கணும். ஆக்சலரேஷன் இன் சர்க்குலர் மோஷன். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிவி வெக்டார் பை டிடி அப்படின்னு வந்து பார்க்குறோம். இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இஆர் கேப் ப்ளஸ் டிவி பை டிடி இடி கேப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் வந்து இந்த ஏ வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம டோட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் ஆக்சலரேஷன் அல்லது நெட் ஆக்சலரேஷன். ஓகே, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த காம்போனண்ட்டை வந்து நம்ம ஏஆர் அல்லது ஏசி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரேடியல் ஆக்சலரேஷன் அல்லது சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியல் ஆக்சலரேஷன் ஆர் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஆக்சலரேஷனை வந்து நம்ம டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். ஸோ ஒரு ஆக்சலரேஷன் சர்க்குலர் மோஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட் ஆக்சலரேஷன் அல்லது டோட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் ப்ளஸ் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். இதுதான் உங்களுடைய நெட் ஆக்சலரேஷன் இன் யுவர் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி இந்த இஆருங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்குங்கிறது காமிக்கும். சரியா? அதாவது இதுதான் உங்களுடைய சர்க்குலர் மோஷன் அப்படின்னா, இந்த நெட்டு இந்த இஆர்னு என்னது, ரேடியல் வெக்டாரை நோக்கி இருக்கிறது, மைனஸ்னால் ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இந்த உங்களுடைய சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் சென்டர்.
இது வந்து உங்களுடைய சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஏசி. அதே மாதிரி இந்த டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன், அதாவது இந்த டைரக்ஷனில் இருக்கும். சப்போஸ் இது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதுன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். இது ரெண்டுக்குமான நெட் ஆக்சலரேஷன் வந்து உதாரணத்துக்கு இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா இது வந்து ஏடி, சரி இது வந்து ஏ நெட்டு. ஓகே, ஸோ உங்கள் சர்க்குலர் மோஷனில் இப்படி தான் வந்து 3 ஆக்சலரேஷன்ஸ் இருக்கும். 3ஐயுமே நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். யூனிஃபார்ம் சர்க்குலர் motion. Okay. ஒரு particle moves in the circular path. Particle moves in circular path with uniform linear speed v or uniform angular speed omega or uniform ஏதோ ஒன்று ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகா. இது ரெண்டுலேயுமே வினாலே ஆர் ஒமேகா, இது யூனிஃபார்ம்னா அது யூனிஃபார்ம்னா ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டிவி பை டிடி, தட் மீன்ஸ் யுவர் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் வந்து ஜீரோன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா பை டிடி, அதுவும் ஜீரோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனும் ஜீரோ, ஆங்குலர் ஆக்சலரேஷனும் ஜீரோ. இந்த டைப் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர், இந்த டைப் ஆஃப் இப்படி ரெண்டு ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்துச்சுன்னா இந்த மோஷனுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் அப்போ ஆக்சலரேஷனே இருக்காதா அப்படின்னு கேட்டால் இருக்கும். அந்த ஒரு ஆக்சலரேஷன் வந்து என்ன கேட்டால் ஒன்லி ஒன் ஆக்சலரேஷன் எக்ஸிஸ்ட். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் ரேடியல் ஆக்சலரேஷன். ரேடியல் ஆக்சலரேஷன் என்னது? அதான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஓகே, இந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்னா சி நம்மளுக்கு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இஆர் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மேலே பார்த்தோம். மைனஸ் இதுதான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷனாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் உங்களுடைய சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். இதை வந்து மேக்னிடியூடாக எழுதுறேன்னா இந்த இது வராது, இது வந்து டைரக்ஷனை குறிக்குது. அப்போ மேக்னிடியூட் ஆஃப் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு சொல்கிறோம், விச் இஸ் நத்திங் பட் வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ உங்கள் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏசி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஆர் அல்லது வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நவ் இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். நார்மல் கொஸ்டின். A stone is moved around a horizontal circle with a 20 cm long string tied to it. If centripetal acceleration is 9.8 meter per second square, then angular velocity will be என்ன கொடுத்துருக்குறாங்க? AC is equal to 9.8 meter per second square அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க? ஆங்குலர் வெலாசிட்டி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்லேருந்து ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அதாவது ஏசி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஆர். ஏசி வந்து 9.8 ஒமேகா ஸ்கொயர், ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ அதனால் நான் மீட்டருக்கு மாற்றிக்கிறேன், 20 டிவைடட் பை 100. ஓகே, ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9.8 இன்ட்டு இது ஒரு 1/5 இன்ட்டு 5 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 9.8 இன்ட்டு 5 which is equal to 49. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 7 ரேடியன் per செகண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ஸோ இது நார்மல், ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஃபார்முலா வச்சு ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ இது வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் பேஸ் பண்ணி சொல்கிறது. இப்போ நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் என்ன? நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா லீனியர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம்ல, லீனியர் ஸ்பீட், ஆங்குலர் ஸ்பீட், வெலாசிட்டி அல்லது ஸ்பீட் எது வேணால் சொல்லிக்கலாம். ரெண்டுமே
நாட் கான்ஸ்டன்ட். ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அதாவது லீனியர் ஸ்பீட் v இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அண்ட் ஆங்குலர் ஸ்பீட் ஒமேகாவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? dv by dt கான்ஸ்டன்ட், அதாவது dv by dt which is equal to tangential acceleration. கான்ஸ்டன்ட் இல்லைன்னா வேரி ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷனும் ஜீரோவாக இருக்காது. உங்களுடைய ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா பை டிடி, இதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இப்போ ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுதான் நம்மளுடைய, அதாவது டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் ஏடி டிவி பை டிடியும் அதே மாதிரி உங்களுடைய ரேடியல் ஆக்சலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆர், இது ரெண்டுமே இருக்குது. அப்படிங்கிறபோது இதுக்கு பேர் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் நம்ம முதலே சொன்னது. இந்த இருக்கு பாருங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு ஆக்சலரேஷன் சொன்னோம்ல, இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்கும், சென்ட்ரிபிட்டல் அல்லது ரேடியல் ஆக்சலரேஷன் இருக்கும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா இது வந்து நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். போத் ரேடியல் அண்ட் டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? இதில் முக்கியமானது தீட்டான்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அந்த தீட்டா அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் டேஞ்சென்ஷியல் காம்போனண்ட்டுக்கும் நெட் ஆக்சலரேஷனுக்கும் உள்ள ஆங்கிள். இதை மட்டும் மாற்றிடவே கூடாது. சரியா? ஸோ இது தீட்டா அப்படின்னா இந்த ஏசியை தூக்கி இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு tan தீட்டா எவ்வளோ வரும்னு பாருங்கள். tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏஆர் டிவைடட் பை, அல்லது ஏசியா, ஏசின்னு வச்சுருக்கோம். ஏசி ஏஆர் ரெண்டுமே ஒன்று தான். ஏசி டிவைடட் பை ஏடி tan தீட்டா. அதே மாதிரி ஏ நெட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏ நெட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ரூட் ஆஃப் ஏஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான், கொஞ்சம் டேட்டா மட்டும் மாறிடும். A particle is moving in a circular path and its acceleration vector making an angle 30 degree with velocity vector. Then the ratio of centripetal acceleration to its tangential acceleration அப்படிங்கிறாங்க. அதாவது இவங்க கொடுத்துருக்கிறது படி tangential acceleration, இது centripetal acceleration, இது உங்களுடைய net acceleration. தீட்டாங்கிறது வந்து எதை கொடுத்துருக்குறாங்க? இதை தான் தீட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஏடி, இது ஏசி, இது ஏ நெட்டு. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? ரேஷியோ ஆஃப் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் டு டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், அதாவது ஏசி பை ஏடி விச் இஸ் நத்திங் பட் tan தீட்டா. இப்போ பார்த்தது தான். ஸோ tan 30 ஈக்குவல் டு 1/√3. ஓகே, 1/√3. நெக்ஸ்ட், when a particle moves in a circle with uniform speed, then இதனுடைய velocity and acceleration ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டா, இல்லை velocity constant acceleration சேஞ்சஸா, acceleration constant velocity சேஞ்சஸா, velocity and acceleration ரெண்டுமே சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க சொல்கிறது வந்து ஒரு பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் a circle with uniform speed. யூனிஃபார்ம் ஸ்பீட்னு என்ன அர்த்தம்? இங்கே போகும்போதும் ஒரே ஸ்பீடில் தான் இருக்கும், இங்கே போகும்போதும் ஒரே ஸ்பீடில் தான் இருக்கும், இங்கே போகும்போது ஒரே ஸ்பீடில் தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து ஒரே ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போது இங்கே எதெல்லாம் கான்ஸ்டன்ட், எதெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இந்த இன்ஸ்டன்ட்டில் நம்மளுக்கு வெலாசிட்டி வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அதாவது ஐ கேப்பில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெலாசிட்டி வந்து என்னவாயிருச்சு? மைனஸ் ஐ கேப்புக்கு வந்துருச்சு. ஸோ டைரெக்ஷன் மாறிச்சுன்னா வெலாசிட்டி மாறும். ஸோ வெலாசிட்டி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் சுற்றிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் விச் இஸ் டுவர்ட்ஸ் சென்டர். இங்கே இருக்குது இனிஷியலாக உங்களோட ஆக்சலரேஷன், அடுத்து உங்கள் ஆக்சலரேஷன் இனிஷியலாக இது ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் சென்டர் இப்படி இருக்கும். அதாவது இந்த இடத்துல மைனஸ் ஐ கேப் அப்படிங்கிற உங்கள் ஆக்சலரேஷன் வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் ஜே கேப் அப்படின்னு சொல்லி. ஸோ டைரக்ஷன் மாறதுனால ஆக்சலரேஷனும் மாறும். ஸோ வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் போத் சேஞ்சஸ். வெலாசிட்டி மாறுது, ஆக்சலரேஷனும் மாறுது அப்படின்னு சொல்கிறோம். Next,
A car traveling along circular curve that has a radius of 8 meter, if its speed is 8 meter per second and is increasing uniformly at 8 meter per second square, determine the magnitude of acceleration at this instant அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே டேட்டா நார்மல் கொஸ்டின்ஸ். v is equal to 8 meter per second. அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். v வந்து 8 meter per second வித் ரேடியஸ் 8 மீட்டர், ஆர் வந்து 8 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஸ்பீடு தான் சொல்லியிருக்கிறாங்க. இஸ் இன்க்ரீஸிங் யூனிஃபார்ம்லி அட் 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதாவது உங்களுடைய ஆக்சலரேஷன் வந்து 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏசி இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், சாரி ஏடி. இப்போ உங்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் த மேக்னிடியூட் ஆஃப் இட்ஸ் ஆக்சலரேஷன் அட் திஸ் இன்ஸ்டன்ட். அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயும் நம்ம ஆக்சலரேஷன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசி is equal to v square by r வச்சு 8 into 8 divided by 8 which is equal to 8 meter per second square. AC கண்டுபிடிச்சிட்டிங்க. சரியா, AT நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெண்டையும் வச்சு A net is equal to root of AC square plus AT square which is equal to root of 8 square plus 8 square 8 root 2 meter per second square. ஸோ இதுதான் உங்களுடைய மேக்னிடியூட். ஓகே, ஸோ டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணல ஆன்சர் வந்து. அடுத்து இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கும் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ பார்த்தது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பார்ட்டிகல் இஸ் கான்ஸ்டன்ட், அதாவது உங்களுடைய ஒமேகா வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் வேரியபிள், ஸ்பீட் வேரிஸ் அப்படின்னு, ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் வேரிஸ். அதே மாதிரி இங்கே டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் டிவி பை டிடி இருக்கவே இருக்காது, 0. பட் உங்கள் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அல்லது ரேடியல் ஆக்சலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆர் வந்து இருக்கும். அப்போ இங்கே நெட் ஆக்சலரேஷனே என்ன வரும், இங்கே நெட் ஆக்சலரேஷனே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரேடியல் ஆக்சலரேஷன் அல்லது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ரெண்டும் ஒன்று தான், ஏதாவது ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கே உங்களுடைய இது மட்டும்தான் இருக்குது, டுவர்ட்ஸ் சென்டர் இது மட்டும்தான் இருக்கும். வேற இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஏடி வந்து டிவி பை டிடி நாட் ஈக்குவல் டு 0, ரேடியல் அல்லது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் நாட் ஈக்குவல் டு 0. ஏ நெட் அப்படிங்கிறது வந்து ஏஆர் வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார், அதாவது இதுக்கு முன்னாடி காமிச்ச டயக்ராம்ஸ். டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன், ரேடியல் ஆக்சலரேஷன் இருக்கும், டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன் இருக்கும், இது ரெண்டுக்கும் நடுவில் இதுவும் இருக்கும். ஓகே, ஏ நெட்டு ஏடி ஏஆர். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அண்டு நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ இதை பேஸ் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்ததை வச்சு நம்மளுக்கு நீட்டில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விச் மீன்ஸ் 1 minute. இந்த கொஸ்டின் பாருங்கள், நீட்டு 2016 கேட்டிருக்கிறாங்க. ஓகே, என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள், என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. என்ன கொடுத்துருக்காங்க, இந்த given figure a equal to 15 meter per second square, அதாவது இந்த ஆக்சலரேஷன் சொல்லியிருக்காங்க. நெட்டு represents the total acceleration of the particle moving in clockwise direction in a circle of radius 2.5 meter at a given instant. The speed of the particle is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து கேட்குறாங்க, அதாவது v கேட்குறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. v கேட்குறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ஆக்சலரேஷன் பார்க்கணும். சி, இது வந்து எனக்கு ஏ அப்படின்னா இது 30 டிகிரி அப்படின்னா நம்மளுடைய சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து ஏ காஸ் 30 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ எனக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கிடச்சிருச்சு. ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் 30, ஒரு டேர்ம் கிடச்சிருச்சு ஒன்று. காஸ் 30 அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கே ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ 15 இன்ட்டு காஸ் 30 வந்து நம்மளுக்கு √3/2, இது அப்படியே வச்சுக்கிடுவோம். ஓகே, அதே மாதிரி எனக்கு ஏசி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா தெரியும், வி ஸ்கொயர் பை ஆர் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஓகே,
எனக்கு V தான் தேவை. ஸோ V இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏசி இன்ட்டு ஆர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எனக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிப்பேன். ஓகே, ரூட் ஆஃப் ஏசிக்கு பதிலாக 15 இன்ட்டு √3/2 இன்ட்டு ரேடியஸுக்கு பதிலாக 2.5 மீட்டர். ஸோ 2.5 மீட்டர். ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஓகே, இது வந்து 1.732 டிவைடட் பை 2 போடுங்க. ஸோ 17 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.8 சம்திங் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளோ வருது அப்படின்னா நியர்லி 5.69 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி வருது. அதாவது 5.7 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? இது நீட்டு 2016 கேட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நடத்துனது வரைக்கும் எல்லாமே வந்து பேஸ் தான். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்ப பேஸு, அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். இதை வச்சு அட்டன் பண்ணாலே ஒரு 3 கொஸ்டின் வந்து நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ சர்க்குலர் மோஷன் தெரியணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நடத்துனது வரைக்கும் இந்த பேஸ்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? எனி டவுட்ஸ்? ஸோ தரவாக ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நடத்துனது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் கோர்ஸ் வந்து எல்லா வீடியோஸும் போட்டு வச்சுருக்கிறேன் உள்ளுக்குள்ளே. அதில் வந்து 170 ப்ளஸ் வீடியோஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பெரிய சென்டரில் படித்தாலுமே இந்த கோர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் 2500 டிஸ்கவுண்ட் போக 2000 ருபீஸில் வந்து இது கிடைக்கிது. சரியா? 170 ப்ளஸ் வீடியோஸு, அதாவது வாட்ச் ஹவர்ஸே உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எத்தனை தடவை வேணால் நீட்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கிடலாம். அதே மாதிரி சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, அதையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா ஃப்ரீ டைமில் நான் அதையும் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டவுட் இருக்கோ, எந்தெந்த கொஸ்டின்லாம் டவுட் இருக்கோ அதையும் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 170 ப்ளஸ் வீடியோஸ் வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸு உங்களுக்கு செமிகண்டக்டர்ஸ் வரைக்கும். இதில் என்னென்ன அப்லோட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸும் வேவ் ஆப்டிக்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணாமல் இருக்குது. அதுவும் இப்போ இன்னும் கொஞ்சம் நாள் அப்லோட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீடியோஸு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?